சூப்பரான நம்ம காராமணி கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் பார்க்க போகிறோம். நம்ம அதுக்கு வந்து நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நம்ம அப்படியே காய் நல்லா வச்சு உள்ளே வைக்கேன். எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஆன் பண்ணாமே பேசிக்கிறேன். இப்போ நம்ம எண்ணெய் போட்டாச்சு, கடுகு போட்டாச்சு. இப்போ வெங்காயம் சேர்க்குறோம். நம்ம வெங்காயம் வந்து சேர்த்துருக்கோம். இதில் வந்து இந்த கத்திரிக்காய் பொரியலுக்கு வந்து நம்ம தேங்காயும் சொம்பு அரைச்சி சேர்த்தோம்னா சூப்பராக இருக்கும். ஆனால் நான் இப்போ இது வந்து தேங்காய் சொம்பு அரைச்சி சேர்க்க போகிறதில்ல, அப்படியே தான் பண்ண போகிறேன். சூப்பரான நம்ம கத்திரிக்காய் பொரியல். இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கிறோம். நம்ம தக்காளி நல்லா மேஷ் ஆகி வரட்டும். அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பச்சை தண்ணி ஊற்றி இவ்வளோ கொலை வச்சுக்கிறா, அப்படியே அரைக்க வேண்டியது ஆச்சு தானே. அப்படியே சுத்தரிச்சு அரைச்சோன்னா கூட 2 டம்ளர் குடிச்சிக்கிறேன். பச்சை தண்ணி போய் ஊற்றி இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் நம்ம சேர்த்துக்கணும். மாமா காராமணி எவ்வா காராமணி கொடு. இங்கே பாருங்கள், நம்ம முருங்கைக்காய் கத்திரிக்காய்க்கு தேவையான காராமணி வறுவலுக்கு தேவையான மிளகாப்பொடி சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்துக்கிறேன். ஏன்னா 1/2 ஸ்பூனாக போடுறேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போடுறேன், அதனால் மிளகாப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ சூப்பரான முருங்கைக்காய். இந்த முருங்கைக்காய் வேகட்டும். காராமணி நான் இந்த ஸ்டேஜில் சேர்க்கல. முருங்கைக்காலாம் வெந்து கொஞ்சம் தண்ணி சுண்டி வர்றப்போ காராமணி சேர்க்க போகிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி காராமணி முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் 1/2 வேக்காடு வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் பாதி காராமணி சேர்த்துருக்கேன். இந்த காய் நம்ம நிறைய சேர்த்துருக்கோம். இதில் 3/4 வேக்காடு வேக வச்சுருக்கேன் இந்த காராமணி. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த காராமணி சேர்த்துட்டா சூப்பராக அது கூட வெந்து நம்மளுக்கு நல்லா வந்துடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கத்திரிக்காய் காராமணி முருங்கைக்காய் பொரியல் சூப்பராக சாம்பாருக்கு. இன்றைக்கி நம்ம கீரை சாம்பார் வச்சுருக்கோம். இதுக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. இந்த முருங்கைக்காய் பொரியல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் காராமணி முருங்கைக்காய் பொரியல் பாருங்கள். நம்ம காராமணி முருங்கைக்காய் கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கு கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சுட சுட போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி நான் சேர்த்துக்கிறேன். இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து இறக்கிட்டோம்னா நம்ம சூப்பரான காராமணி முருங்கைக்காய் கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள்.